ஓரளவுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டேன் கைக்கு எட்டுற மாரி. காலையில டிஃபனுக்கு கோதுமை தோசைக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த விஸ்கி எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, கோதுமை மாவு கலக்கறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. கூடவே சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு சுட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் தோசை ரொம்ப அற்புதமா வந்ததுனால, செகண்ட் தோசைக்கு தான் கொஞ்சம் பொறுமையா சுட்டுட்டு இருந்தேன். மதிய சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு, மணத்தக்காளி கீரை வாங்கியிருந்தேன். எப்ப பார்த்தாலும் பொரியல் தான் செய்றோம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா செய்யலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வேக வச்சு ஆற வச்சுட்டேன். கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பில, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, ஒரு பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம், நம்ம கழுவி வச்சிருக்க கீரையும் 2 2டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டும் அதிலேயே நம்ம கொஞ்சம் கலந்து ட்ரை ஆற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நடுவுல ஒரு குழி தோண்டிட்டு, ஒரு 4 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. முட்டை ஸ்மெல் போறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இந்த மாரி முட்டை பொரியல் மாரி செஞ்சுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஆற வச்சிருக்க சாதம் சேர்த்து நல்லா கிளறிட்டு அவ்வளோதான். லோ ஃப்ளேம்லயே நல்லா கிளறிக்கணும். லாஸ்ட்டா கொஞ்சமா மேல எண்ணெய் விட்டுக்கலாம் ட்ரையா இருக்கும்போது. சூப்பரா இருந்தது. லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டா, இது ரொம்ப ஈஸியா இருக்கும் போல லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருந்ததுனால நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.